நகரத்தார் சங்கத்தின் உறுப்பினர்களே, மகளிர் சங்கத்தின் உறுப்பினர்களே, செயலாளர் மீனாட்சி முருகன் அவர்களே, காரைக்கால் அம்மையார் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ராமநாதன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை சுவாமி. இதுதான் காரைக்கால் அம்மையார் பற்றி விசேஷமான நாள். அதை நம்ம 2 வருடமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இது தொடர்ந்து நடக்கணும். நம்ம ஆளுங்க எல்லாரும் ஸ்பான்சர் பண்ண ரெடியாக இருக்காங்க, மண்டபம் ரெடியாக இருக்கு. நடந்துருக்குனாக்கா அதை ஏற்பாடு பண்ணுறவங்களுக்கு ஒன்று கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நீங்கள் தான் போய் பக்கத்தில் சொல்லி நிகழ்ச்சி எல்லாம் நல்லா நடக்குது, வாங்க நம்ம காரைக்கால் நம்ம இனத்தை பற்றி சொல்கிறாங்க, நம்ம இனம் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு காரைக்கால் அம்மையாருக்கு வழி தோன்றத அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நிறைய சொல்லணும். போய் சொல்லத்தான் இந்த காரைக்கால் அம்மையார் பட்டினத்தாருடைய புகழெல்லாம் நம்ம பரப்புனாதான் நம்ம இனம் பெருசாக வளரும். அதனால இந்த நிகழ்ச்சிக்கு முதல்ல வந்திருந்தவங்களுக்கு எல்லாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வரப்போறவர்களுக்கு நன்றி. இந்த சாண்டிலியர் தம்பி சாண்டிலியர் புனித 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க திருவாரூர் ஆலயம் 24வது பட்டமாக இருக்காங்க. சிறப்பாக நல்லா பாட்டாக பாடுவாங்க. நமக்கு அதுக்கு முன்னாடி ஒரு முன்னறிவு வழங்க அம்பிகா விஜயராஜன் அவர்கள் வந்திருக்காங்க. முதல்ல அவங்க ஒரு காரைக்கால் பற்றி தலைப்பு செய்தெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க பிடிச்சது பிறகு தேவார ஆணையம் காரைக்கால் அம்மையார் நிறைய ஆணையம் அதெல்லாம் படித்தது பிறகு எல்லாரும் பேசணும்னா ஒரு கொடுத்துருவோம். முதல்ல அம்பிகா விஜயராஜன் அவர்களை பேச வைக்கிறேன். இங்கு வருகை தந்திருக்கும் அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பெண்ணின் பெருமையை பறைசாற்றியவரும் பக்தி சுவை குறையாத பாடல்களை தமிழுக்கு தந்தவருமான காரைக்கால் அம்மையாரின் குருபூஜை தினத்தில் அவரை பற்றி சில சிந்தனைகளை இளையனாகிய நான் எல்லாம் வல்ல இறைவன் அருளால் பகிர வந்துள்ளேன். இந்த வாய்ப்பை பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். அதோடு இன்றைய தினம் என் வாழ்நாளில் மறக்க முடியாத தினம். ஏனெனில் இதுதான் எனக்கு முதல் முறை மேலே அம்மையாரின் குருபூஜை விழாவில் கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அம்மையார் பிறந்த அதே மண்ணில் நான் இளையனாகிய நானும் பிறந்திருப்பது இறைவன் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட மிகப்பெரிய ஆசீர்வாதமாக கருதுகிறேன். சைவ சமயத்தை வளர்த்தெடுத்த 63 நாயன்மார்களில் காரைக்கால் அம்மையார் முதன்மையானவரும் தனித்துவம் வாய்ந்தவரும் ஆவார். மற்ற நாயன்மார்கள் அனைவரும் இறைவனை பாடி புகழ்ந்தார்கள் என்றால், அம்மையாரோ இறைவனாலேயே அம்மையே என்று அழைக்கப்பட்ட பெருமைக்குரியவர். 63 நாயன்மார்களில் காலத்தால் முற்பட்டவரும் இவரே. பக்தி இலக்கியத்தில் அந்தாதி மற்றும் பதிகம் பாடும் முறைமை இவற்றுக்கெல்லாம் முன்னோடியாக திகழ்ந்தது இவருடைய பாடல்தான். இவருடைய பாடல்களை முதன்மையாக வைத்துத்தான் பின்னாளில் வந்தவர்கள் திருஞான சம்பந்தர் போன்றோர் அந்த பதிகங்களை எல்லாம் பாடியுள்ளார்கள். அதனால்தான் இவரது பதிகங்கள் மூத்த திருப்பதிகம் என்று போற்றப்படுகின்றது. இது போன்ற இறையருள் எப்படி கிடைக்கப்பெற்றிருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். காரைக்கால் அம்மையார் சிறு வயதிலிருந்து சிவபெருமான் மீது அளவு கடந்து பற்றுள்ளவராக இருந்திருக்கிறார். அது எப்படி சாத்தியம்? குலதிச்சை கல்லாமல் வரும் என்பார்கள். அந்த குலத்திற்கே உடைய பெருமை. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்பார்கள். ஆனால் அந்த பொருளை ஈட்டுவதில் தேர்ந்தவர்களான வணிகர் குலத்தில் பிறந்து அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்பதை தன் வாழ்நாள் முழுவதும் மெய்ப்பித்து காட்டியவர் நம் காரைக்கால் அம்மையார். ஆம், நகரத்தார் மரபை சேர்ந்தவர் என்பதனாலேயே இயல்பினால அவருக்கு இறைபக்தி, தொண்டு உணர்வு, தியாக மனப்பான்மை, பணிவு மற்றும் எளிமை போன்ற அனைத்து சிறப்பு பண்புகளும் ஒருங்கே பெற்றிருந்தார். அம்மையார் பிறந்த குலமான நகரத்தார் வழிவந்த மக்கள் இன்றும் அவர் காட்டிய பாதையில் அறமுடன் வாழ்ந்து வருகிறார்கள் என்றால் அது மிகையாகாது. அந்த காலத்திலேயே கடல் கடந்த பொருள் ஈட்டியவர்கள் என்ற பெருமைக்குரியவர்கள் நகரத்தார் மட்டுமே. சிவாலய திருப்பணிகள் என்றாலே நம் கண் முன்னே வருபவர்கள் நகரத்தாரே. அவர்கள் சைவ சமயத்திற்கு ஆற்றிய தொண்டு அளப்பரியது. உதாரணமாக பாடல் பெற்ற தலங்கள் மொத்தம் 275. அதில் குறிப்பாக செட்டிநாடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பாடல் பெற்ற தலங்கள் இன்றளவும் நகரத்தாரின் பராமரிப்பில் சீரும் சிறப்புமாக பராமரிக்கப்பட்டு வருகிறது.
உயர்வின் அடையாளமாக திகழ்கிறார்கள். மேலும் நகரத்தார் உலகத்தரம் வாய்ந்த கல்வி நிலையங்களையும் பல்கலைக்கழகங்களையும் உருவாக்கியதின் பயனாக இந்த நிறுவனங்களில் பயின்ற பல லட்சம் மாணவர்கள் இன்று உலக அளவில் உயர்ந்த பதவியில் இருந்து வருகிறார்கள். அன்னச்சத்திரம் 1000 வைத்தலும் அதனை விட புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்றார் பாரதியார். ஆனால் நகரத்தார் அன்ன சத்திரங்களையும் எழுத்தறிவிக்கும் கல்வி நிறுவனங்களையும் ஒருபடி மேலே போய் ஆன்மீக பணிகளையும் செய்துள்ளார். இதன் மூலம் சமய வளர்ச்சியையும் சமுதாய வளர்ச்சியையும் ஒரு சேர உயர்த்தியவர்கள் என்றால் அது நகரத்தாரே. இந்த மரபில் வந்த காரைக்காலை பிறப்பிடமாக கொண்ட புனிதவதியார் என்கிற காரைக்கால் அம்மையார் சிறு வயதிலேயே மற்ற குழந்தைகளைப் போல் விளையாட்டுப் பொருட்களில் நாட்டம் கொள்ளவில்லை. மணலில் விளையாடும் போது கூட சிவலிங்கத்தை செய்து நமச்சிவாய என்னும் 5 எழுத்து மந்திரத்தை சொல்லி விளையாடியுள்ளார். அடியார்களுக்கு தேவையான பணிவிடைகளை செய்வதிலும் ஈடு என்ற மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார். இளமையிலேயே அவரது உள்ளம் சிவனடியை சுற்றியே இருந்திருக்கிறது. அடுத்ததாக அவருடைய பருவ வயதை அடைந்த பின் அவருக்கு திருமணம் முடித்துக் கொடுக்கிறார்கள். நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த பரமதத்தன் என்பவருக்கு மனம் முடித்துக் கொடுக்கிறார்கள். திருமணத்திற்கு பிறகும் புனிதவதியார் ஒரு சிறந்த இல்லத்தரசியாகவும் கணவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்து அதே வேளையில் தங்களின் இல்லத்திற்கு வரும் சிவனடியார்களுக்கு அன்போடு உணவளித்து உபசரிப்பதும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதிலும் ஒரு தவமாகவே கருதி செய்து வந்துள்ளார். பரமதத்தன் ஒரு வணிகர். ஒரு நாள் அவர் வீட்டுக்கு 2 மாங்கனிகளை கொடுத்து அனுப்புகிறார். அதில் ஒரு கனியை அடியார் ஒருவருக்கு அம்மையார் கொடுத்து விடுகிறார். பிறகு கணவர் சாப்பிட வரும் பொழுது அந்த மாங்கனிகளில் ஒன்றை கணவருக்கு தருகிறார். அதை சாப்பிட்ட கணவர் சுவை அதிகமாக இருப்பதால் மற்ற மாம்பழத்தையும் கேட்கிறார். அம்மையார் என்ன செய்வதென்று தெரியாமல் இறைவனிடம் போய் வேண்டுகிறார். இறைவன் அம்மையாருக்கு ஒரு மாங்கனியை தருகிறார். அந்த மாம்பழத்தை தன் கணவரிடம் சாப்பிட தருகிறார். அதை சாப்பிட்ட கணவர் ஏற்கனவே சாப்பிட்ட பழத்தின் சுவையை விட இந்த பழத்தின் சுவை மிகுதியாக உள்ளது. சுவை மிகுதியாக இருப்பதை உணர்ந்து அம்மையாரிடம் அதற்கு காரணத்தை கேட்கிறார். அப்பொழுது அம்மையார் நடந்ததை கூறுகிறார். அவருடைய கணவர் அந்த மாம்பழம் சாதாரணமானது இல்லை, இறைவன் அருளால் கிடைத்த தெய்வீக மாங்கனி அப்படிங்கிற உண்மையை உணர்ந்த கணவர் அம்மையாரை ஒரு சாதாரண மனிதராக பார்க்க முடியாமல் அவரை தெய்வமாக எண்ணி அவரை விட்டு பிரிந்து சென்று விடுகிறார். இறைவன் கொடுத்த அந்த மாங்கனி தான் அம்மையாரோட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. அந்த வரலாற்று சம்பவத்தை நினைவு கூறுவதற்காகத்தான் இன்றைக்கும் நம் காரைக்காலில் ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் பௌர்ணமி அன்று மாங்கனி திருவிழா நடைபெறுகின்றது. ஒரு சாதாரண மாம்பழம் எப்படி ஒரு பெண்ணை தெய்வமாக மாற்றியது என்பதற்கு இந்த திருவிழா சான்றாக உள்ளது. அந்த தருணத்தில் அம்மையார் ஒரு பெரிய முடிவெடுக்கிறார். உலக வாழ்க்கையா இறைவனின் பாதையா? அவர் தயங்காமல் இறைவனை தேர்ந்தெடுக்கிறார். சிவபெருமானிடம் சென்று வேண்டுகிறார். என்ன வேண்டுகிறார் தெரியுமா? எனக்கு இந்த உடல் அழகு வேண்டாம், எனக்கு எலும்பு கூடாத, அதாவது ஒரு பேய் உருவமாக என்னை மாற்றிவிடு என்று. எதற்காக அப்படி வேண்டுகிறார்? அந்த இறைவனை அடைய வேண்டும் என்பதற்காக தான் அப்படி வேண்டுகிறார். ஏன் அப்படி பேய் உருவம் வேண்டும் என்பது? இந்த உடல் அழியக்கூடியது, அது நிலையானது அல்ல என்ற உண்மையை உணர்ந்ததனால் அந்த மாயை உலகத்திலிருந்து விலகி செல்வதற்காக இறைவனிடம் வேண்டுகிறார். இறைவனமே அவர் வேண்டியபடி அருளி செய்கிறார். இப்பொழுது நமக்கு அதிக நபரால் வாசிக்கப்பட்ட புத்தகம் இந்த சீக்ரெட் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நூலில் என்ன சொல்றது அப்படின்னா, அவர் எழுதுனது ரோல்டா பைரன். அந்த புத்தகத்துல சாராம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் ஈர்ப்பு விதியின் தத்துவத்துலதான் இயக்குது. நம்ம மனசு எதை நினைக்கிறோ அதைதான் நம்மளுக்கு ஈர்ப்போம் அப்படிங்கிறதான். இதெல்லாம் பிரபஞ்ச விதியா சொல்லப்பட்டிருக்குது. இன்று உலகம் வியந்து பேசும் ஈர்ப்பு விதியை பல 100 ஆண்டுகளுக்கு முன்னரே தனது பக்தி மூலம் மெய்ப்பித்து காட்டியவர் தான் நம் அம்மையார். காரைக்கால் அம்மையார் எதை கேட்டார்? பொருளையோ செல்வத்தையோ அவர் கேட்கவில்லை. உன்னை மறவாத அன்பு வேண்டும், மீண்டும் பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறந்தால் உன்னடி நிழலில் இருக்க வேண்டும் என்று ஆழ்மனதில் வென்றார். அது தீவிரமான தியானம், அசைக்க முடியாத நம்பிக்கை. தான் ஒரு சாதாரண பெண்ணாக இருந்து அவரை கைலை மலையில் தன் தவையாலே கடக்க வைத்தது. இறைவனாலேயே அம்மையே என்று அழைக்க வைத்தது. இதெல்லாம் காரணம் என்ன? அவர் ஆழ்மனசுல நினைச்சிருந்தார். அதுதான் நடந்தது. அததான் இப்ப ஈர்ப்பு விதின்னு சொல்லி இப்ப எல்லாரும் பிரபலமா பேசிட்டு இருக்காங்க. அவர் இறுதியாக திருவாலங்காடு என்ற புனித தலத்தில் சிவபெருமானின் அருளால் முக்தி பெற்றார். இந்த புனிதமான நாளில்
முடிந்த பாடல் அனைவரும் அவர்களோடு சேர்ந்து கவனிப்போம் பாடுவோம் என்று நான் செய்வோம். புகழ்வார்
பாடுவது கொங்கை திறமையை எழுதியிடவும் அவர் திருவாளர் டான்ஸ் ஆடும்போது பார்த்து பாடுவோம். இந்த 2 பாட்டு, இந்த இரட்டை மண்மாலையும் அற்புத திருவத்தாரையும் இந்த தேயுருவம் வாங்கினோன்னு பாடின பாட்டு. அற்புத திருவத்தாரை உருவாகி என்னை படைத்தாய் போற்றி, உள்ளாகி வாங்கி ஒளித்தாய் போற்றி. கொங்கை தீரங்கி நரம்பெழுந்து, கொங்கை தீரங்கி நரம்பெழுந்து, உண்டு கண்பன் பல் ஒழிவயிற்று. கொங்கை தீரங்கி நரம்பெழுந்து, உண்டு கண்பன் பல் ஒழிவயிற்று. பங்கி சிவந்தீரு பற்கள் நீண்டு, பங்கி சிவந்தீரு பற்கள் நீண்டு, பரடுய நீள்கணை காளோர் பெண்பே. பங்கி சிவந்தீரு பற்கள் நீண்டு, பரடுய நீள்கணை காளோர் பெண்பே. தங்கியலறி உளறு காட்டில், தங்கி அலறி உளறு காட்டில், தாழ் சடை 8 திசையும் வீசி. தங்கி அலறி உளறு காட்டில், தாழ் சடை 8 திசையும் வீசி. அங்கம் குளிர்ந்தனல் ஆடும் எங்கள், அங்கம் குளிர்ந்தனல் ஆடும் எங்கள், அங்கம் குளிர்ந்தனல் ஆடும் எங்கள். அப்பனிடம் திரு ஆடங்காடே, அங்கம் குளிர்ந்தனல் ஆடும் எங்கள். அப்பனிடம் திரு ஆலங்காடே, எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே. இனி பிறவாத வரம் வேண்டும், என் பிழையாலே நான் மீண்டும் பிறந்து விட்டால் உன்னை மறவாத மனம் வேண்டும். பிறவாத வரம் வேண்டும், என் பிழையாலே நான் மீண்டும் பிறந்து விட்டால் உன்னை மறவாத மனம் வேண்டும். பிறவாத வரம் வேண்டும். அப்புறம் அந்த அம்பிகா விஜயராஜன் அவங்க வந்து நான் என்ன நினைச்சேனோ அதில் ஓரளவுக்கு அவங்க சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் புக்கு மூலமாக படித்த சில கருத்துக்களை வந்து உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். தவறு இருந்தால் மன்னிக்கவும், நன்றாக இருந்தால் கைதட்டவும். அதாவது 63 நாயன்மார்கள்ல ரெகுலர் காரைக்கால் அம்மையார், அமர்நீதி நாயனார், மூர்த்தி நாயனார், ஏற்கை நாயனார், கலிகம்ப நாயனார். எல்லாருக்கும் காரைக்கால் அம்மையார் நல்லா தெரியும். முக்கியமானது நம்ம நல்லூர் இருக்குல்ல, அங்க வந்து அமர்நீதி நாயனார் இருக்கார். அவர் வந்து தன்னுடைய எல்லாருக்கும் கோவணத்தை செய்து பணிய செஞ்சு வந்தாங்க. அவங்களுடைய மடமும் அங்க இருக்கு. அதாவது மாணிக்கவாசருக்கு என்னைக்கு குரு பூஜை நடக்குதோ அதுக்கு அடுத்த நாள் அவருக்கு ஆணியில பூர நட்சத்திரம் அன்னைக்கு அவருக்கு வந்து குரு பூஜை நடக்குது. கும்பகோணத்துல உள்ளவங்க நம்ம செட்டியார் வீடு அதுக்கு வந்து அபிஷேகம் செஞ்சு
வருஷம் எல்லாம் செய்யறதா சொல்றாங்க. ஒரு வருஷம் நாங்க போனோம், வருவாங்கன்னு சொன்னாங்க, நான் வரல. ஆனா அதை கொஞ்சம் முன்னெடுத்து நம்ம செட்டியார்கள் எல்லாரும் செஞ்சு ஏதாச்சும் கோயிலுக்கு போயிட்டு வந்தா கூட போதும். ஆவணி அதான் பூரண சந்திரன் அன்னைக்கு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆடி கவசத்துக்கு முதல் நாள் அடுத்த நாள் ஆடி அதான் பூரண சந்திரன் அவதிக்கு நான் பூஜை அங்கே வந்து கும்போணத்தால அவசியம் பண்றதா சொல்றாங்க. ஆனால் ரெடியா வச்சிருக்காங்க எல்லாருமே. அந்த மடமெல்லாம் இன்னும் இருக்கு. இப்ப செவ்வல் எல்லாமே இருக்கு, அவர் சிலை இருக்கு. நம்ம செட்டியா இருக்கலாம் அதுக்கு நம்ம அவங்களே போட்டு தான் கேட்கப்படுகிறேன். அவருடைய தந்தை பேர் வந்து கண்ணாந்தர், மாமனார் வந்து நீதிபதி, அதே மாதிரி கிழவர் வந்து மரணத்தர். நாம் நல்ல பேர்களை வச்சாங்க. எதுக்காக வச்சாங்கன்னா அந்த பேருக்கு பிறந்த மாதிரி அவங்க நல்லா பேர் விளக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி தமிழ் பேர்களை வச்சு அந்த மாதிரி வளர்ந்தாங்க. மாமனார் வந்து நாகப்பட்டினம். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் காரைக்காலில் அவர் கேட்டுக்கிட்டாரா, நான் கல்யாணம் பண்ண பிறகு என் பொண்ணை என்னோட அவருக்கு ரொம்ப பெரிய என் பொண்ணை வந்து என்னோட அவருக்கு தனியாக மாளிகை கட்டி அதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் செஞ்சு நாங்கள் வந்து இருந்தாங்க. இருக்கிற போது தான் இந்த சூழ்நிலையார்கள் யாருக்கு இருந்தாலும் அவங்களுக்கு உடைகளை கொடுக்கறது, உணவு கொடுக்கறது அந்த மாதிரி தான் செய்வாங்க. அந்த மாதிரி செய்யறப்போ தான் ஒரு சிவனடியார் சொன்னாங்க. காலையில் சிவனடியார் வந்து சிவன் வந்து சிவனடியார் உருவில் வந்து பசிக்கு வந்து வீட்டுக்குள்ள வந்துட்டார். வந்த அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, சோறு முதல்ல எடுத்துருவாங்களாம், கைது ரெடியா இருக்கும். ஆனா தொட்டுக்க ஒண்ணு கிடையாது. என்ன பண்றாங்க அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல கிடையாது. உடனே என்ன பண்ணாங்க, கணவர் கொடுத்து விட்டாரு. இந்த மாப்படத்துல ஒன்று அறுத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்களாம். அதுதான் நம்ம அந்த காலத்துல இருந்து கடைபிடிச்சிட்டு வரோம். சைசாரத்துக்கு மாப்படத்தோடு சாப்பிடுறது அதுல இருந்து வந்தது. என்ன நல்லா தான் கைது. அதே மாதிரி கல்யாணம் பண்ண உடனே அவர் வந்து வேற வைக்கிறது சொல்றோம்ல, அது வந்து காரைக்கால் காலத்துல இருந்து நம்ம அதை கடைபிடிச்சிட்டு இருக்கோம். கல்யாணம் பண்ணிருக்கும்போது தனியா மாறிக்கிட்டு என் பொண்ணுக்கு அவருக்கு வந்து வேலை வச்சது அப்போ வந்து இல்லை. அதுல இருந்து நம்ம செட்டியார்கள் எல்லாருமே தனி கொடுத்து பொருளுக்கு சொல்றோம். அப்போ இப்போ அது பழையருக்கு வந்து வேலை வைக்கிறது தான் இருக்கு. அதே மாதிரி சிவனுக்கு வந்து கீழே வந்து தாளம் போட்ட மாதிரி காரைக்கால் அம்மையார் இருக்கும். அதை நினைவுபடுறதுக்காக நம்ம வீட்டில் வந்து வெள்ளிக்காமான் சீர் செய்கிற போது சில்வர் சாப்பாடு போடுவோம்ல, அதை வந்து நினைவு கொடுத்து தான் அந்த சாப்பாடு வைக்கிறது. அதுக்கு வந்து இப்போ மண்ணோட சேர்த்து இசை இருக்கணுங்கிறதுனால தான் நம்ம ஜால்ரா வந்து அந்த காலத்துல வந்து காரைக்கால யூஸ் பண்ணாங்க. அதைத்தான் நம்ம வந்து சீர்வரிசையா இன்னைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி சிவபெருமானை வழிபடுறதுக்காக தலையாலேயே கைலாயத்துக்கு வந்து அவங்க நடந்து போனாங்கிறது உங்களுக்கு தெரியும். சிவனை தடுத்து அவங்க வந்து தலையாலேயே சந்தோஷமா அவங்க வந்து கீழே வந்துட்டாங்க திருவிழாங்காட்டுக்கு. அப்போ வந்து சிவபெருமான் சொல்றாரு, நீ வந்து உனக்கு வந்து திருவிழாங்காட்டில் வந்து உனக்கு காய்ச்சிட்டானே, அங்கே நீ பாடு, நான் உனக்கு ஆடுறேன். அதில் ஆடி காட்சி கொடுத்த இடம் தான் திருவேலங்காடு. அங்கே இன்னைக்கு ஒரு அறை வந்து சாத்திரப்படியே இருக்கு. இரவு நேரங்களில் போனால் சத்தம் கேட்கறதா இப்பவும் ஐதீகம் இருக்கு. அதை கேட்டு திருவிழாங்காடு போனால் சந்தர்ப்பம் இருந்தால் அதை போய் எல்லாரும் கேட்குற மாதிரி கேட்டுக்கிறேன். முக்கியமான என்னன்னா இந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணோம், இப்போ யாரும் மைண்டில் பார்த்தாங்க ஏதாவது குலதெய்வம் படம், விநாசக்தி படம், பிள்ளையார் படம் அந்த மாதிரிலாம் வச்சு போகிறவங்கள கண்ணில் எடுத்து ஊற்றிக்குமா ஒரு காரியம் நல்ல காரியம் நடக்கணும்னா அந்த மாதிரிலாம் செய்வோம். ஆனால் அந்த காலத்துலேயே நம்ம செட்டியார்கள் வெளிநாடு கோயிலையும் சரி மறையிலையும் சரி காரைக்கால் படத்தை வச்சுக்கிட்டு தான் வந்து அவங்க போவாங்கன்னா நம்ம குளத்தை சிறக்கணும், குளத்தை நம்ம வளரணும் அப்படிங்கிற அதனால நாம் இனிமே வந்து முடிஞ்ச வரைக்கும் மற்ற போட்டோலாம் வச்சுக்க, அதோட காரைக்கால் போட்டோவை வச்சுக்கிட்டு எல்லோரும் சீரோடு சிறப்பு வாழ்வாரு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அம்மனுக்கு வந்து அபிராமி அந்தாதி போட அம்மனுக்கு வந்து நவராத்திரி போகும்போது அப்பனுக்கு சிவராத்திரி உள்ளதான். அம்மனுக்கு அபிராமி அந்தாதி கூட பல உள்ளன. ஆனால் அம்மனுக்கு உண்மையாக அந்தாதி அற்புத திருவந்தாதி மட்டும்தான் சிறப்புடையது.
வைணவத்தில் ஆண்டாள் வந்து 143 பாடல்கள் தண்டனை பற்றி பாடியுள்ளார்கள். அதுக்கெல்லாம் முன்னோடிகள் தான். காரைக்காலத்தை ஃபாலோ பண்ணினா ஆண்டாள் வந்து தண்டனை பற்றி எல்லாம் பார்த்ததுதான். இது வந்து கிபி 3ஆம் நூற்றாண்டில் நடந்தது. அதே மாதிரி அந்த எலும்பு உருவாகும் பேருந்து கேட்டாங்கல்ல, அந்த எலும்பு உருவானது வந்து அந்த காரைக்கால் அம்மானுக்கு சிலை வந்து கம்போடியாவில் உள்ள சியாரெலி அப்படிங்கிற ஒரு நகர்ல மியூசியத்துல இப்பவும் எதிர்ப்புடையில ஐம்பொன்னால செஞ்சு இன்னமும் கம்போடியாவில் இருக்கு. கம்போடியா யாரும் டூர் போனா அவசியம் போய் பார்க்கணும். ஆமா ஆமா, காரைக்காலத்தை பத்திங்க வந்து ஆன்லைன்ல கிளாஸ் தான் நடக்குது. அதுல எல்லா உறுப்பினர்களும் முடிஞ்ச வரைக்கும் அந்த கிளாஸ்ல சேர்ந்து தொடர்ந்து படிச்சுட்டு வாங்க. நம்ம காரைக்கால் அதை போன்ற ஈசனை கொண்டு சமம் எல்லாரும் நல்லா இருப்போம். அதனால நம்ம குளத்தை ஊக்குவிக்கிறதுனா நல்லது. அதனால காரைக்கால் போற்றுவோம் என்று போய் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆமா, எல்லாருக்கும் ஒரு அன்பு வேண்டுகோள். எல்லாரும் இங்க பாருங்க தங்கச்சி, எல்லாருக்கும் ஒரு அன்பு வேண்டுகோள். வருகின்ற 18/4/2026 சனிக்கிழமை அன்று சாய்பாபா சமீதியில் வந்து முன்னோர்கள் அவங்க 25 முன்னோர்கள் நமக்கு அதை அவங்க அங்கே வச்சு சிறப்பு செய்யணும்னு கேட்டுருக்காங்க. அதை கண்டு நாங்கள் இங்கே நடக்கிற 20-30 பேர் தான் போயிட்டு இருக்கோம். அவங்க ஆசைப்படுறாங்க கொஞ்சம் திரளா வந்து எல்லாரும் கலந்துக்கிட்டு அவங்கள சந்தோஷம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா பற்றி ஒரு முக்கியமான செய்தி வந்து, அதாவது பட்டினத்தடிகள் விழா வந்து நம்ம வந்து இதுல காவிரி மண்டலத்துல கொண்டாடுறோம். அது மாதிரி நம்ம வந்து வெளிநாட்டுக்கு போகும்போது வேலை எடுத்துட்டு போய் கும்பிட்டு வேல் பூஜை எல்லாம் செய்யறோம். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடியே காரைக்காலமர் நம்மளுடைய குல தெய்வமா குலதனமா கொண்டாடுனாங்க. அப்ப எல்லாரும் நல்லா இருந்தாங்க. இப்ப அது மாதிரி நம்ம இதை பரப்பணும். எல்லா இடத்துலயும் நம்ம காரைக்காலமர் கம்பன் விழா நடக்குது. பழனிக்கு பாத யாத்திரை உலகமே அறிஞ்சதா இருக்கு நம்ம போறது. அது மாதிரி காவிரி பூப்பன் தான் தெரியுது. அது மாதிரி காரைக்கால் அம்மையார் வெடிக்கிறதுக்கு நம்ம அடுத்த வருஷம் பிளான் பண்ணிக்கலாம். ஒரு பால் குடம் எடுக்கிறோம், ஒரு கோயிலேருந்து ஒரு இடத்துக்கு வரலாம், இல்ல மாவிளக்கு வைக்கிறோம். அந்த மாமனிதர்கள் அவங்க நடத்துறாங்க. நம்ம கொஞ்சம் எல்லா ஊர்லயும் பிரபலம் ஆகணும்ல, விரிவாக்கமா செய்யறதுன்னா நம்ம ஏதாவது பண்ண நம்ம நல்லா இருக்கும். ஏன்னா அம்மையார் வந்து இதுல முக்கியமான என்னதுன்னா 63 அடியார்களுக்கு சோதனை பண்ணித்தான் அவருக்கு வந்து எல்லாமே கிடைச்சிச்சு. அம்மையார் ஒருத்தருக்கு தான் சோதனை இல்லாம மாங்கனி கேட்டோட கிடைச்சிச்சு, 2வது மணி கேட்டோட கிடைச்சிச்சு, பேயிருவோம் கேட்டோட கிடைச்சிச்சு. கைலாயத்துக்கு போயிட்டு திரும்பி வந்த ஒரே ஆளு காரைக்காலமே. வேற எல்லாரும் கிருஷ்ணனோட ஐக்கியமாயிட்டாங்க. இவங்க மட்டும்தான் திருப்பி திருவாலங்காட்டுல போய் நான் நடன ஊட்டுவத்தாண்டவன் காட்சி கொடுக்குறாரு. அப்ப வந்து அப்படின்னு சொன்னோன்னே கையிலைக்கு இணையானது திருவாலங்காடு. நம்ம திருப்பி தலையாள கணக்கு வரணும். சேக்கிலார் பதிவு பண்ணியிருக்கிறாரு. சேக்கிலார் வந்து ஒருத்தருக்கு ஒரு பாட்டு 2 பாட்டு பண்ணியிருக்காரு. காரைக்காலமேற்கு 66 பாடல் பாடியிருக்காரு. அவங்க லட்சுமி மாதிரி அழகா இருப்பாங்க, அவ்வளோ அழகா இருப்பாங்க. அந்த வந்து சதையை முதுங்கிறது என்ன ஒரு இது, நம்ம அவங்க வழி வந்தவங்க, நம்ம அந்த மரபுல வந்தவங்க. வேற வைக்கிறது அவங்க இது மாதிரி. அது மாதிரி சிலப்பதிகாரத்துல கண்ணகி கோவலன்னு வேற வைக்கிறாங்க. ஸோ சில நம்ம அறியாமலே நம்ம அந்த ஜாதகம் வைக்கிறது அதெல்லாம் வரும். இப்போ நம்ம திருப்பி காரைக்காலம் எல்லாரும் பிள்ளை குட்டிங்க எல்லாருக்கும் அந்த கதையை சொல்லணும், கொண்டாடணும். அடுத்த வருஷம் இன்னும் விரிவா பண்ணுவோம். நம்ம இங்க ஒரு நாள் கூப்பிட்டாலும் நம்ம தினைக்கும் ஒரு பாடல் படிக்கிறது ஒரு வாரமா இப்ப நடக்குது இல்ல, 40 பகல்கத்தெல்லாம் எப்படி நடக்குது வைணவத்துல. அது மாதிரி நம்ம இந்த பாட்டு 140 தான் எளிமையான பாட்டு. இன்னும் பொருள் புரிஞ்சு படிச்சா தண்ணீர் தான் வரும் நம்மளுக்கு. அவ்வளவு அருமையான பாடல். அதனால பொருள் நல்லா சொல்ல ஆரம்பிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்துக்கங்க. திருப்பி சரி, உரையோட பொருள் சொல்ல சேர்றவங்க இந்த ஆன்லைன் கிளாஸ்ல சேர்ந்துக்கோங்க. அதனால அம்மையார் கொண்டாடுவோம், அருள் பெறுவோம். நன்றி, வணக்கம். காரைக்கால் அம்மையார் வந்து 3ஆம் நூற்றாண்டு தான் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் 5 நூற்றாண்டும் நம்ம நகரத்தார் வந்து அவங்களோட தடயத்தை வச்சு தான் கப்பல் வணிகம் செஞ்சாங்க. அப்பதான் நல்ல செல்வ செழிப்பா வாழ்ந்ததா ரெக்கார்ட் இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் நீங்க அதை எல்லாருமே இப்ப கடைபிடிக்கணும். அதுதான் முக்கியம் இருக்கு. ஏன்னா அப்ப 5 நூற்றாண்டுல வந்து நம்ம நகரத்தார் வந்து கடல் தந்து போனாங்க. அப்ப எவ்வளவு வியாபாரம் பண்ணிப்பா நீங்களே பார்த்து அந்த தடயம் மாதிரி அந்த காலத்துல சொல்லுவாங்க, தடயம் மாதிரி வச்சு அதை கொண்டு போய் தான் இது பண்ணாங்க. அதே மாதிரி எல்லாரும் அதே மாதிரி ஒரு ஃபாலோ பண்ணுங்க. தயவுசெய்து இந்த காரைக்கால் புதுப்பூச்சை வந்து என்னைக்குமே தொடரணும். அதான் என்னோட ஆசை. ஏன்னா நம்ம எதிர்த்து பின்ன வந்து நம்ம தான் கொண்டாடணும். அதை வந்து எல்லாரும் சேர்ந்து இப்போ வந்து கொண்டாடிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
தேவையில்லை. அதனால இது எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க. எல்லா திருவடியும் வணங்கி நான் திருப்பி கேட்கிறேன். எல்லாரும் கரெக்டான டைமுக்கு வந்துருங்க. இந்த சின்ன பிள்ளைங்க 2 பேர் பாடினாங்க, அந்த வாய்ப்புலாம் கிடைக்காது. தயவுசெய்து அந்த டைம் சொன்னாலும் அதை பற்றி ஃபாலோ பண்ணிக்கங்க. சித்தம் நகரத்தார் பெருமக்கள் அனைவருக்கும் பணிவான மதிய வணக்கங்கள். இன்றைய தினம் காரைக்கால் அம்மையார் அவர்களுடைய மாங்கனி திருவிழாவில் மிக சிறப்பாக 2 சிறுவர்கள் காலையில் அவங்களுடைய ஆர்வத்தை பார்க்கணும். 7:45 மணிக்கு அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. 7:45 மணிக்கு இங்கே வந்துட்டு அவங்க முதல்ல காத்திருந்து மிக சிறப்பாக அந்த 2 பசங்களையும் அவங்க அம்மா தாத்தா எல்லாரும் உற்சாகப்படுத்தினதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய கரப்பட்டு. அவங்க வந்து 4வது தலைமுறை ஓதுவார் மரியாதைக்குரிய திரு தியாகராஜன் அவர்களுடைய புதல்வர் ஓதுவார் கண்ணையன் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி அவங்க வந்து அவங்களுடைய பேரன்கள் தான் அவங்க. முதல்ல திரு கண்ணையன் ஐயா அவர்களுக்கு கௌரவம் செய்யப்படுகிறது. அம்மா அவர்களை உடனடி காரைக்கால் அம்மையாரை பற்றி தெளிவாக நமக்கு எடுத்துரைத்த மரியாதைக்குரிய முனைவர் ஓதுவார் திரு விஜயராஜன் அவர்களையும் அம்பிகா விஜயராஜன் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். அவங்களுக்கு வந்து அலமேல் ஆட்சி அவர்கள் சிறப்பு செய்வார்கள். சாண்டிலியன் நம்பி அவர்களுக்கும் புனிதன் அவர்களுக்கும் மரியாதை செய்யப்படுகிறது. அண்ணா பாலிப்பு செய்த திரு விஸ்வநாதன் அண்ணன் அவர்களுக்கு இந்திராட்சி அவர்கள் ராமு அவர்கள் கொண்டாடி மிக சிறப்பாக அமைவதற்கு அனைத்து ஒத்துழைப்பும் திரு ராமநாதன் அவங்க வந்து 2 மாசம் முன்னாடி சொல்லிட்டாங்க. 4 வருஷம் கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு போன வருஷம் பத்திரிகையை நமக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா டெய்லி ஃபோன் பண்ணி அனைத்தும் சிறப்பாக நடைபெற்றுச்சுன்னா அவங்களுடைய முயற்சி தான் அதுக்கு காரணம். இறைவன் திருவள்ளால் அவர்கள் எல்லா வளமும் பெற்று இருளி வாழ இறைவனை வாழ்க்கை. தேவார்ந்த தேவனை தேவரெல்லாம் திருவடி மேல் அலறிட்டு தேடி நின்று தேவார்ந்த தேவனை தேவரெல்லாம் திருவடி மேல் அலறிட்டு தேடி நின்று நாவார்ந்த மறைபாடி நட்டமாடி நான் முகனும் இந்திரனும் மானும் போற்ற காவார்ந்த ஒளில் சோலை காண பேர கழுக்கூறத்து உச்சியாக கடவுளே ஊவ
புண்ணியனே பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெருமாக பெருந்துரையான் பின் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் களி மதுரை மண் சுமந்து கூலி கொண்டு தற்போவார் பொத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுங்க அம்மான தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மன்றினுள் ஆடிய பெருமான் அன்பற்கு ஆவன ஆகும் என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார் கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் அன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் போனாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரொடு கூட்டு கண்டாய் அலையாளி அறிதுயிலும் மாயனது தங்கையே ஆதிகட ஊரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் மகளாத சுகவாணி அருள்வாமி அபிராமியே அருள்வாமி அபிராமியே அவனிதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அலங்கரவே நடந்த இளைஞனாய் அதுமலையே மிகுந்து உடலை ஒளியே புகழ்ந்து அதிவிதமதாய் வளர்ந்த பதினாராய் சிவகலைகளான மக்கள் மிகவும் அதை போதும் அன்பர் திருவடிகளே நினைந்து தீயாமல் பெருமையெல்லாம் செய்விச்சி வெறும் கவலையால் உழந்து இதியுமணியே உடன் அடி சேராய் பகுரவுமரே சொகென்று பதியுறுதுவே நின்மை மறுமுடி மீதறிந்த மகாதேவன் மனமகிழவே அணைந்து ஒரு உறவனாக வந்த தலைவர்கள் குமாரன் சுங்கவடி வேளா கவனி மகவே உணர்ந்து மகிழ்ந்திலையே திகழ்ந்து மரியதிடவே நடந்த கடல் வீரா பரமபதமே செறிந்த உள்கனவே உகந்து பழனி மலை மேல் அமர்ந்த பெருமாளே பழனி மலை மேல் அமர்ந்த பெருமாளே முத்தை தருவத்தி திருநகை அத்திக்கிற தற்பிச்சவன முத்தை ஒரு வெற்றி குருவரையாக போதும் முக்கள் பலவற்று சுருதியில் முற்பட்ட கற்பி திருவன் முப்பத்து வந்த தமிழ் மணி வேண பத்து தலை தத்த கணிதொருவத்தை கிரகத்தை கொண்டொரு வட்டம் பத கட்ட தீரீரவாக பத்தை கிரதத்தை தலவியவற்றை புயல் வச்ச தகவல் வச்ச துணரட்சி தருவொரு நாளே கிட்டி தயவொத்த பரிமுடலில் தப்பகம் வைத்து பயிரவித்து கொள்வது கருவொரு கால திடிக்கும் பரியாற்றம் பயிரவதொரு தொகுதொகு தொகுதொகு சுற்ற பவரிக்கு திரிகலகையாக போத கொத்து தலை கொட்ட கலமிசும் குத்தி புலைமுக்கு பிடியரும் ஊரை கொட்பட்டத நட்பற்றவனை வெட்டி பலியிட்டு குலகிரி பரவத்த புறவர பெருமாளே 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 முருகனுக்கு தஞ்சை வாசிக்கு திருப்பரங்கிரி தீரனுக்கு திருச்செந்தில் ஆண்டவனுக்கு திருப்பழனி ஆண்டவனுக்கு சுவாமிமலை குருநாதனுக்கு மணமுதி சோலை அழகனுக்கு திருத்தணி கேசனுக்கு குன்றுனோர் ஆடும் குமரனுக்கு வள்ளி தேவா சேனாபதிக்கு வெற்றிவேல் முருகனுக்கு தஞ்சாவூர் அஞ்சனரே பிடி மடமாத அங்கவ மாய இல்லாத
நாதம் நன்குமரா உமை அருள் பாலா தஞ்சனவாம் அடியவர் வாழ தஞ்சையில் மேவிய பெருமாளே தஞ்சனவாம் அடியவர் வாழ தஞ்சையில் மேவிய பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துரையின் எல்லா பிழையும் நினையா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சியே அம்பனே வான்முகில் வளாது பெய்த மடிவளம் சுரக்க மன்னன் போர்முறை அரசு செய்க குறையிலால் உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் தென்னுடைய சிவனே போற்றி. முக்கியமான செய்தி சேக்கிழார் பாடிய பெரிய புராணத்தில் உள்ள முக்கியமான இந்த வரி நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார். அந்த பெருமை நகரத்தாருக்கு உரியது. அந்த ஓதுவார்களை வாழ வைத்து இன்றளவும் அந்த ஓதுவார்கள் நடமாடி கொண்டிருப்பதற்கு காரணம் அந்த நகரத்தாருடைய அருஞ்செயல். காரைக்கால் அம்மையாரை மட்டுமல்ல பட்டினத்தாடுகளை எல்லாம் பூம்புகாரிலும் காரைக்காலிலும் செழித்தோங்கி அவருடைய அரசனே அவரிடம் கடன் பெற்று அரசாட்சி நடத்திய கதைகளை எல்லாம் வரலாற்று நிகழ்ச்சியில் சொல்கிறது. அப்படிப்பட்ட செல்வவளம் கொள்கின்றது தென்னகத்தில் வாழ்ந்த காரைக்கால் அம்மையார் பட்டினத்தாடுகளை எல்லாம் பொற்கோயிலில் வைத்து நாம் வணங்க வேண்டிய ஒரு தெய்வங்கள். அந்த பாரம் அவர்களை வணங்கவில்லை என்றாலும் கூட அவர்கள் வழிவந்த இந்த நகரத்தார்களை நாம் வணங்கி நம்ம நன்றி கடனாக இந்த திருமுறைகளை இன்னும் அவர்களோட பாதங்களில் வணங்கி நம்ம செய்தால் இந்த திருமுறையும் வளரும், சைவமும் வளரும், ஆலய வழிபாடுகளும் செழித்தோம் என்பதை கூறி மிகச் சிறப்பான இந்த நிகழ்ச்சிகளை எனக்கு இந்த வாய்ப்பினை நல்கிய அனைத்து நகரத்தார் குடும்பத்தார்களும் அவர்களுடைய துணையார் உற்றார் உறவினர்கள் அவர்கள் செல்வங்கள் எல்லாம் இன்னும் நீண்ட காலம் நீடூடி வாழ வேண்டும். அவர்கள் செழித்தோக்கினால் நம்முடைய வளம் நாடுகளும் வளம் பெறும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சி சப்பரம்.